தாவேக தலைவர் விஜயனுடைய வில்லிவாக்கம் மற்றும் அண்ணா நகர் பிரச்சாரம் ரத்து செய்யப்பட்டிருந்தது. இப்ப அந்த பிரச்சாரத்தை நாங்க ஏன் ரத்து செஞ்சோம் அப்படிங்கிறது தொடர்பா தாவேக தரப்புல இருந்து விளக்கம் கொடுத்திருக்காங்க. தாவேக தலைவர் விஜய் அப்புறம் மக்களினுடைய பாதுகாப்பு கருதி தான் இந்த பிரச்சாரத்தை நாங்க ரத்து செஞ்சிருக்கோம் அப்படிங்கிற ஒரு விளக்கத்தையும் அவங்க பதிவு செஞ்சிருக்காங்க. இது மட்டும் இல்ல, இன்னும் பல்வேறு விளக்கத்தை அவங்க கொடுத்துட்டு இருக்கிறதையும் நம்ம பார்க்கிறோம். அதாவது வில்லிவாக்கம் மற்றும் அண்ணா நகர்ல நடத்த திட்டமிட்டிருந்த விஜயனுடைய பிரச்சாரம் ரத்து செய்யப்பட்டது. விஜயனுடைய பாதுகாப்பும் சரி, மக்களினுடைய பாதுகாப்பும் கருதியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேற என்னெல்லாம் அவங்களுடைய தரப்புல இருந்து விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்குன்றது தொடர்பா என்னோட செய்தியாளர் மணிகண்டனும் இணைப்புல இணைஞ்சிருக்காங்க. மணிகண்டன், இந்த 2 இடங்கள்ல பிரச்சாரம் ரத்து செய்யப்பட்டதுக்கு என்ன விளக்கம் கொடுத்திருக்காங்க? பரப்புரை திட்டமிட்டபடி 3 இடங்கள்ல தான் இன்றைக்கு நடைபெறுவதாக இருந்தது. முதல்ல பெரம்பூர்ல அவரை ஆதரித்து அவரே பிரச்சாரம் மேற்கொள்கிறார், அவருக்காக வாக்கு சேகரிக்கிறார். இரண்டாவதாக கொளத்தூர்ல VS பாபுவை ஆதரித்து வாக்கு சேகரிக்கிறார். மூன்றாவதாக வில்லிவாக்கத்துல ஆதரவு வாக்கு சேகரிக்கிறார். இதுதான் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருந்த பிரச்சார பயண திட்டம். 4ஆவதாக அண்ணாநகர் வழியாக அவர் செல்லும் போது அங்கு குவிந்திருக்கக்கூடிய தொண்டர்கள் வரவேற்பு மற்றும் பெற்றுக்கொள்வதாகவே தகவல்கள் இருந்தது. ஆனாலும் அதற்கு காவல்துறை அனுமதி என்பது இருக்கப்படாததால் 3 இடங்களுக்கு பரப்புரை 7 மணியோடு பரப்புரையை நிறைவு செய்வோம். கர்ப்பிணி பெண்கள் வரக்கூடாது, குழந்தைகள் வரக்கூடாது, இருசக்கர வாகனங்கள் பின்தொடரக்கூடாது என்பது கட்சியின் வழிகாட்டு நடைமுறை. அது மட்டுமல்லாமல் உரிய ஏற்பாடுகள், அதாவது குடிநீர் ஏற்பாடுகள் உள்ளிட்டவற்றை செய்ய வேண்டும் என்பது தேர்தல் ஆணையத்தின் தேர்தல் நன்னடத்தை விதிமுறை. இதையெல்லாம் பின்பற்றி பிரச்சாரம் காலை திட்டமிட்டபடி 2 மணிக்கு தொடங்கியது. 2 மணிக்கு பெரம்பூர்ல இருந்து உரையாற்ற தொடங்கிய விஜய் அதற்கு பிறகாக கொளத்தூரை நோக்கி அவரது வாகனத்தை செலுத்துகிறார். கொளத்தூருக்கு செல்லக்கூடிய அந்த 4.5 கிலோமீட்டர் தூரத்தை அவர் அடைவதற்கு எடுத்துக்கொண்ட நேரம் 2.5 மணி நேரம். கிட்டத்தட்ட மூலக்கடை ஜங்ஷன், பெரவலூர் ஜங்ஷன், MH ரோடு உள்ளிட்ட வட சென்னையின் பிரதானமான பெரிய ஜங்ஷன், அதாவது வட சென்னையில பெரும்பான்மையான சாலைகள் குறுகிய சாலைகளாகவே இருக்கும். சில இடங்கள் விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுல தான் பெரிய ஜங்ஷன்கள் இருக்கும். ஆனால் அந்த ஜங்ஷன்களுமே ஸ்தம்பித்து போகக்கூடிய அளவுக்கு அதிகமான பொதுமக்களின் கூட்டமும் தொண்டர்களின் கூட்டமும் இருந்தது. இதெல்லாம் மட்டுமல்லாமல் ஒவ்வொரு இடத்திலிருந்தும் விஜய் பயணிக்கும் போதுமே இருசக்கர வாகனங்கள்ல எப்போதும் போலவே ஆபத்தை உணராமல் இளைஞர்கள் அவர் பின்தொடர்ந்து வந்தனர். ட்ரிபிள்ஸ்ல கையில செல்போன் எடுத்துக்கிட்டு செல்ஃபி எடுத்துக்கொண்டு வந்தார். இடையிலேயே விஜய் அவர்களுக்கு எச்சரிக்கை விடுத்து நகர்ந்து போகும்படியும் வழிவிட்டு செல்லும்படியும் செல்லக்கூடிய காட்சிகள் எல்லாம் நாம் பார்த்திருந்தோம். இந்த நிலையில பெரம்பூர் கொளத்தூரை முடித்துக் கொண்டு வில்லிவாக்கத்தை நோக்கி அவரது வாகனம் சென்று கொண்டிருக்கிறது என எண்ணும் போது வில்லிவாக்கத்துல கூட்டம் அதிகமாக வர காவல்துறையோட எண்ணிக்கை குறைவாக இருக்கிறது. பாதுகாப்பு அம்சங்கள் பொதுமக்களுக்கும் சரி, தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய்க்கும் பாதுகாப்பு இல்லை என்பது மாவட்ட செயலாளர் தரப்புல தகவலாக இருந்தது. இது ஒரு புறம் இருக்க, விஜயுடைய வாகனம் கொளத்தூரை நெருங்கும் போதே கட்சியுடைய இணை பொதுச் செயலாளர் CTR நிர்மல்குமார் தலைமை தேர்தல் ஆணையருக்கு ஒரு கடிதத்தை எழுதுகிறார். அதுல உரிய பாதுகாப்புகள் வழங்கப்படவில்லை, வாகனங்கள் ஆங்காங்கே தேங்கும்படி, அதாவது விஜய் பேசும் இடம் மட்டுமல்லாமல் விஜய் செல்லக்கூடிய இடங்கள்ல தன்னெழுச்சியாக பொதுமக்கள் அதிக அளவில் வரார்கள். அந்த இடத்துல போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்துவதற்கோ சரி செய்வதற்கோ எந்த ஒரு ஏற்பாடுகளையுமே தமிழ்நாடு அரசு காவல்துறை செய்யவில்லை என்பதை உள்ளிட்ட விஷயங்களை அம்சங்களாக கொண்டு ஒரு குற்றச்சாட்டு அறிக்கையை, ஒரு புகார் அறிக்கையை கொடுத்திருந்தார். இந்த அடிப்படையில வில்லிவாக்கத்துல அவர் உரையாற்றுவதாக தெரிவிக்கப்பட்டிருந்த பகுதி பிரச்சாரம் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் கட்சியுடைய தலைமைச் செயலக அறிக்கையின் மூலமாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதுல சென்னை பெரம்பூர்ல துவங்கப்பட்ட நிலையில வேட்புமனு தாக்கல் பிரச்சாரத்துக்கு செயல்படுத்துவது போலவே பிரச்சாரங்களுக்கு கலந்து கொள்ளும் பொதுமக்களுக்கும் தன்னிச்சையாக செல்லும் பொதுமக்களுக்கும் சரியான பாதுகாப்பு மற்றும் போக்குவரத்து முறைப்படுத்தல் நடவடிக்கைகளை எடுக்கவில்லை. அங்கே செல்வதற்கான வழிகள்ல காவல்துறை செயல்படுத்தாததால் கட்சி தலைவருடைய பிரச்சாரம் என்பது தலைவர் மற்றும் பொதுமக்கள் பாதுகாப்பு கருதி ரத்து செய்யப்பட்டிருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்வதாக தெரிவித்திருக்கின்றனர். இன்னொரு நாள் வில்லிவாக்கத்துல இந்த பரப்புரை என்பது திட்டமிடப்படும் என்பதும் தமிழக வெற்றி கழகத்துடைய தகவலாக இருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி மணிகண்டன். விஜயனுடைய 2 இடங்களுக்கான இந்த பிரச்சாரம் ரத்து செய்யப்பட்டிருந்த நிலையில எதற்காக இந்த பிரச்சாரம் ரத்து செய்யப்பட்டிருக்குன்ற விளக்கத்தை கொடுத்திருக்காங்க தாவேக தரப்பிலிருந்து. அதனுடைய பல்வேறு தகவல்களை நாம கேட்டு பெற்றோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.